உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள், நாங்கள் 3 பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களுக்கு துல்லியமாக எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை, ஒருத்தவங்க தொழில், அப்படின்னு நிறைய விஷயங்கள், அதாவது அற்புதமான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். என் அருமை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது 2 விஷயமா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பகுதியாக பிரிச்சுக்கணும். 6 மாதத்துக்கு ஸ்டார்டிங் வந்து 6 மாதம் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் 12ஆம் மாதம் வரையும். ஸோ 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஜனவரி முதல் ஜூன் வரையும் உங்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கான மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்பட்டீங்களோ, யாரெல்லாம் நம்பி உண்மையானவங்க, நேர்மையானவங்க, நல்லவங்க, நாணயமானவங்க, நம்பிக்கையானவங்க, சொந்தக்காரன், உறவுக்காரன், பந்தக்காரன், பாசக்காரன்னு சொல்லி எங்கெல்லாம் போய் அடி மேலே அடி வாங்கி ஒரு வாழ்க்கையில் தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தீங்களோ, அதெல்லாம் ரிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சூப்பரான டைம். தூள் கிளப்பிடலாம். முக்காமக்க எவன்லாம் உங்களை வச்சு செஞ்சாலும் அவன்லாம் ரிவர்ஸ் கொடுக்கலாம். தப்பே இல்லைங்க, நான் நேர்மையாக இருந்தேன், என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்றவனுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்க போகிறீங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன, உங்கள்கிட்ட வந்து ஒரு 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 கேள்வி கேட்டால் சொல்லிடுவீங்க, தூங்கி ரொம்ப நாள் ஆச்சாங்க கேட்டால் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அப்படிம்பீங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு, அதாவது கடின உழைச்சுக்கும் கூட நிம்மதியாக தூங்க முடியல. தூக்கத்தில் கூட இவங்க ஏமாற்றம் தான் உங்கள் மனசில் ஓடும். இப்படி ஏமாந்துட்டோமே சொல்லி கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. மனம் மகிழ்ச்சி உறுதியாக இருக்க போகுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட். மதிப்பு மரியாதையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கிடச்சது. சரியா? 2வது வர்றாரு நம்ம குரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி, 6க்குரியவர். அவர் கரெக்டாக எங்கே வந்து உட்கார்றாரு, கடக ராசிக்குள்ளே உச்சம் அடைந்து உட்கார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்கிறாங்களே, ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறீங்க. இந்த பதவி, வேலை, தொழில் அதெல்லாம் எங்கள் அண்ணன் பேசுவார். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, 10ஆம் இடத்துல குரு உட்காந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். காசு இல்லைங்கிற வார்த்தை இந்த வருடத்தில் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. வரவு 8 செலவு 10ங்கிறது மற்றவங்களுக்கு. வரவு 1,00,000 ரூபா, செலவை குறைக்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் அந்த பணத்தை என்ன பண்ணணும், தேவையான விஷயங்களுக்கு செலவழிச்சிட்டு மீதியெல்லாம் சேமிப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் தேவைப்படும். அதனால் இப்போவே சேமிப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுங்க. அதே போல் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, 11ஆம் இடத்தில் கேது. உங்களுடைய தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அதை விட அற்புதமான ஒரு வழிபாடோ அற்புதமான இறையருளோ எதுவுமே கிடையாது. 11ல் கேது அமர்ந்தால் போராட்டத்தெல்லாம் கடந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்காக வாழணும். அதே போல் துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நான் சொல்கிறது ஒரு 20% உள்ள துலாம் ராசிக்கு மட்டும் பொருந்தும். 80% நேர்மை, நீதி, கடமைன்னு இருப்பீங்க. இந்த 20% அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வீடில், சனியோட சேர்க்கையில், பக்கத்து வீட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கே,
வீடு பலபலன்னு இருக்கே அப்படிங்கிற மாரி ஒரு எட்டி பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் கடந்த காலம் குடுத்துருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. மாட்டிக்கிருவீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா கடைபிடிச்சா, கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, துலாம் ராசி சிறப்பா இருக்கலாம். நான் சொன்ன 20% பேர் மட்டும் கவனமா இருங்க. 80% பேர் என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அது சுக்கிரன் வீடு கேட்கவே வேண்டாம். லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ராகு இருக்கிறதுனாலலாம் கொஞ்சம் 3வது மனுஷன உள்ள விட்டுறாதீங்க. அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நீங்களே மேனேஜ் பண்ணுங்க. யாரையாவது தூதுக்கு நடுவுல விட்டீங்கன்னா கஷ்டம். இது ஒண்ணு. இன்னொன்னு உடல் உபாதைகள் குறையும். ஜூனுக்கு அப்புறம்லாம் குறையும். அதுவரைக்கும் ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமா அ துலாத்துக்கு வந்து இந்த சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த பிறப்புறுப்பு சம்மந்தமான சில விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் கிடையாது. சில பேர் ஜாதகம் பொறுத்து. ஸோ எப்பவுமே அத கிளீனா வச்சுக்கிட்டிங்கன்னா, ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒண்ணு. ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு டைம். அதுவும் லவ்வர்ஸ் வந்து இப்ப அத கல்யாணமா மாத்தணும்னா, வீட்ல பேசி தாராளமா பண்ணலாம். எப்பயுமே நம்ம சொல்றது அதான். நீங்க வந்து புதன், வியாழன், வெள்ளி இந்த நாட்கள்ல பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு பார்க்கறது நல்லது. பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம், கல்யாணம் இதெல்லாம். முக்கியமா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னும் சூப்பரா ஒர்க் ஆகும். உங்களுக்கு அது இன்னும் நேரம் நாள் பார்த்து குறிச்சு தரேன்னா தாராளமா கால் பண்ணலாம். இன்னும் சூப்பர்பா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பட்டாடை, பட்டு துணிகள், சார் ஆஃபீஸ்ல பட்டு துணிலாம் போட முடியாதுன்னா, ஒரு பட்டு கர்ச்சீப்பாவது பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சூப்பரா ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து திருமணமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களது எதிரிகளை சமாளிக்கணுமா இருந்தாலும் சரி, இல்ல லவ் இன்னும் நல்லபடியா போகணும் அப்படின்னாலும் சரி, இல்ல இப்ப கல்யாணத்துக்கு நீங்க கடன்லாம் வாங்குறீங்க, எனக்கு தேவையான கடன் வேணும் அப்படின்னாலும், இந்த பட்டு துணி அதிகமா உடுத்த உங்க ராசிக்கான கலர் துணிகள் உடுத்த உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது வரும். கடன் தேவையான அளவுக்கு கிடைக்கும். தேவையானது வரைக்கும் இங்க எடுத்துக்கிட்டு சிக்கனமா கல்யாணம் பண்ணீங்கன்னா, லாங் டைம் லைஃப்‌க்கு அது ரொம்ப சூப்பர்பா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமை அ வெள்ளி சுக்கிரஹோரையில வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவபெருமானையும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில முழு அலங்காரத்துல சிவபெருமான் அம்பாளையும் வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்க வந்து பாயாசமோ, இல்ல பால்ல செஞ்ச ஸ்வீட் பொருட்களோ, இல்ல கல்கண்டு இதெல்லாம் நெய்வேத்தியமா படைச்சாலும், நீங்க அத வந்து அன்னதானமா குடுத்தாலும் ரொம்ப நல்லது. தினமும் காலையில நீங்க வந்து காக்காக்கு தயிர் சாதம் வச்சுட்டு வந்தாலும், இல்ல தயிர் சாதத்த அன்னதானமா குடுத்துட்டு வந்தாலும், உங்களுக்கு கல்யாணம் கைகூடுறது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து லவ்வர்ஸ்க்கும் சரி, சார் ஏதோ பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ள எங்களுக்குள்ள ஏதோ என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனை போகுதுன்னும்போது, நீங்க நீங்க ஜஸ்ட் எங்கேயோ வெளிய போறீங்க. அங்க இருக்கவங்களுக்கு, இல்ல ஏதாவது குழந்தைங்களுக்கு ஆசிரமங்கள்ல நீங்க போய் கல்யாணம் சீக்கிரம் கைகூடணும்னா, நீங்க ஆசிரமங்கள்ல போயிட்டு தயிர் சாதம் வாங்கி தர்றதோ, இல்ல லட்டு லட்டு அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி தர்றது சூப்பரா ஒர்க் ஆகும். யாருன்னா குழந்தை பாக்கியத்துக்குலாம் பார்க்குறீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் கண்ணால நெறைய பேருக்கு இது நடந்து பார்த்துருக்கேன். உங்க கையால லட்டு பிடிச்சு, அநாத ஆசிரமத்தில இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்க கையால பிடிச்ச லட்ட நீங்க குடுத்தீங்கன்னா, பக்காவா ஒர்க் ஆகும். இது வந்து நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு சித்தர்மார்கள் சொன்னது. ஸோ இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இத ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த 2026 உங்களுக்கு ஒரு சூப்பர் வருஷமா அமையுங்க. ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்னு நம்ம மிஸ்டர் கோபிநாத் ஒரு புக் எழுதியிருக்காரு இல்லையா? ஆனா அதுல அவ்வளோ மோட்டிவேஷன் விஷயங்கள் இருக்கும். அப்படின்னு போட்டா தான் நம்ம வாங்கி படிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்காதீங்க. துலா ராசிக்காரர் பார்க்கறதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாவே 2026ஆம் ஆண்டு இருக்கு. இப்பயுமே அப்படிதான் இருக்கு. இப்பயே வந்து நம்ம சுபகிரகமான முழுச்சுவர் வந்து உங்களுக்கு திரிகோணத்துல 9ஆம் இடத்துல ராசிக்கு 9ல குருன்னு ஒரு படமே கூட வந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான யோகங்கள வந்து 9ஆம் இடத்துக்கு குரு செய்வார். அவர் 3ஆம் இடத்து, 6ஆம் இடத்து அதிபதியா இருந்தாலும் 3, 6 தொடர்புன்றதே ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்தான அடிப்படையில 3 9ஆம் இடத்துக்காரர் வந்து ஜோதிடத்துல முத்திரை யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு அங்கீகாரம் மத்தவங்களுக்கு குடுக்கக்கூடிய இடத்துல இந்த பச்சை இங்க்ல கையெழுத்து போடுற யோகத்த வந்து குடுக்குறது அந்த 3, 9 தொடர்பு தான். ஸோ அந்த நிலையில தான் இப்ப குரு இருந்துட்டு இருக்காரு. குரு 9ல இருக்கும்போது அவருடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கும். அதே ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். உங்கள சுத்தி உங்களுக்குள்ளேயும் நிறைய பாசிட்டிவிட்டி வரும். எதையுமே சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும், தைரியமும் குரு அருளால உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு இருக்கு. இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பொருளாதாரம் அதாவது என்ன சொல்றது? பணம் கேஷ் வந்து நம்ம பையில நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, எதையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரணும்ல. அந்த தைரியத்த தான் தனகாரகன் குரு 9ஆம் இடத்துலருந்து இப்ப குடுத்துட்டு இருக்காரு. 2026 ஆரம்பிச்ச பின்னாடி இன்னும் வேற லெவல்ல குடுக்க போறாரு அப்படின்றது தான் உண்மை. அது எப்படி இன்னும் குடுத்துட்டு இருக்கிறது 9ஆம் இடத்த விட ஒரு சிறப்பான இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்கிறீங்களா? தொழில் ஸ்தானம் தாங்க. 10ஆம் இடம்.
உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசிக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் இப்போ வரப்போறாரு. அந்த உங்களுடைய 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடக ராசி வந்து குருவுடைய உச்ச வீடு. ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில முழு பலம் பெறுவாங்க, ஒரு ராசியில மொத்தமா பலத்தை இழப்பாங்க. ஸோ அந்த வகையில குரு பகவான் கடக ராசியில முழு பலம் பெறக்கூடிய இடமா அந்த கடக ராசி இருந்துட்டு இருக்கு. அங்க வரும்போது உங்களோட தொழில்ல நீங்க மிக பெரிய ஒரு உயரத்தை தொடப் போறீங்க. அங்க இருந்த மாதிரி அவர் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு தன்னுடைய பார்வையை கொடுக்க போறாரு. கடகராசி அப்படின்றது ஒரு நீர் ராசி. அவருடைய 5ஆம் பார்வை விழக்கூடிய விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி. இது எல்லாமே நீர் ராசிகள் அப்படின்றது வந்து வெளிநாட்டு தொடர்பை குறிக்கக்கூடிய அமைப்புல வரும். ஸோ தனஸ்தானமாகவும் விருச்சிக ராசி உங்களுக்கு வர்றதுனால, தொழில் ஸ்தானமும் தனஸ்தானமும் தொடர்புக்கு வரதுனால உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்பட்டு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தொழிலில் சின்ன லெவலில் ஆரம்பிச்சா கூட அதை தன்னுடைய திறமையினால பெரிய அளவுக்கு கொண்டு போய் சம்பாதிச்சு நல்ல கோடி கோடியாக சம்பாதிச்சு தன்னோட தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாத்துக்கும் சரி பண்ணிக்கிட்டு, அது போக மிச்சம் இருக்கிற காசுகளை வந்து தான தர்மங்கள், புண்ணிய காரியங்களுக்கு செலவிட்டு, அதன் மூலியமா புண்ணியவான் அப்படின்னு பேர் வாங்குகிற யோகம் தான் தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகம் செயல்படக்கூடிய காலமா கோச்சார அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு அமையப்போகுது. அதனால தொழில் துவங்குறதுல யோசனையில் இருக்கிறவங்க, புது முயற்சியில் எடுக்கணுன்றவங்க, புதுசாக நிறுவனத்துக்கு தேவையான எந்திரங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக வந்து அதுக்கான முயற்சி எடுங்க. பணம் பெரிய விஷயமா இருக்குது, பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, சேவுமா வேணாமா அப்படின்னு யோசனை வேண்டியதே இல்லை. தைரியமாக செய்யலாம். கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு ஃபேவராக வரும். நீங்கள் எவ்வளோ முதலீடு போடுறீங்களோ அதை விட பன்மடங்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டு பயணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, வெளிநாடு போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து வெளிதாக வெற்றியாகிறதுக்கான ஒரு காலமாகவும் 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. எல்லா வகையிலையும் இந்த 2026ஆம் ஆண்டு துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டு அப்படின்றத நான் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லிக்கிறேங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசின அத்தனை விதமான விஷயங்களுமே பொது பலன்களே. கோச்சார கிரகங்கள் இந்த 2026ல நகரக்கூடிய தன்மையை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு போன 2025 சொன்னதுல பல விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம். அப்ப அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான். உங்களோட லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். எப்ப அது நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்து. கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ என்ன முறைகள் சொன்னோமோ, நாள் ஹோரை சொன்னோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸில் பார்த்துறோம், இது நடக்கலைன்னு. நடக்க போது தான் சொல்கிறோம், அது எப்படி இப்போவே நடக்கணும்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றதை போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட் வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறோம், அது எங்களுக்கு ஃபீட்பேக். ஸோ அதை எடுத்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஐயா அவங்க சொன்ன மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே வந்து தற்கால கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாங்கள் வந்து 100% சரியாக சொல்லியிருக்கிறோம். இதையும் தாண்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க, நல்லா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக கேட்குறதுக்குலாம் நல்லா இருக்குது, அது அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க, மிஸ் ஆகுதுங்க அப்படின்லாம் சிலர் வருத்தப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையிலே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும், அதாவது ஜனன ஜாதகம், அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் வந்து 3 நிலைகளில் இயங்கும். ஒன்று வந்து விதி அடிப்படையில், இன்னொன்று வந்து மதி அடிப்படையில், இன்னொன்று வந்து கதி அடிப்படையில். இந்த விதி அப்படின்றது வந்து லக்னம், உங்களுடைய ராசியில் நீங்கள் பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கும், 12 ராசியில் ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமாக வந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் கிரக சூழல்களை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதி அடிப்படையில், இப்போ நம்ம சொன்னோம்லையே கோச்சார பலன்கள், இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு நாங்கள் சொன்ன பலன்கள், இது வந்து மதி அடிப்படையில் சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக கதி, சூரியன், உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிற, அவரை சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள், இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில் சொல்லக்கூடியது. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்லும் போது தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கான சரியான தெளிவுகளை நாங்கள் கொடுக்குறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு இறை அருளால் சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.